ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம பூசணி ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசாசா சேர்த்துக்கோங்க. சியா சீட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது ஒரு ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க. அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு நம்ம தர்பூசணி ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கிலோ தர்பூசணி எடுத்திருக்கேன். அதே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தொருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதை தொருக்கு பாருங்க, விதை எதுவும் இல்லாமல் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பால் நல்லா காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஐஸாக இருக்குது. இப்போ இது உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை சேர்த்து கொடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல தர்பூசணி, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணியில் சேர்த்து சியா சீட்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கசகசா வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசல்ஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரோஸ் எசல்ஸ் சேர்க்கும் போது அதோட வாசனை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பன்னீர் ரோஸ் மேலே தூவினீங்கன்னா நம்மளோட தர்பூசணி ரோஸ் மில்க்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி அடிக்கிற செம்மர் வெயிலுக்கு இது மாதிரி ஜில்லுன்னு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கர்ப்பிணி இருக்காங்க பார்த்தியா, மாசமாக இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.